ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் பாட்காஸ்ட். இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஒண்டர் எக் ப்ரையாரிட்டி. もうトサカに来たぜ ஸோ இந்த அனிமி வந்து ஏன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இதோடைய விஷுவல்ஸு எனக்கு வந்து இது பாப்ரிக்காவை பல விதங்களில் ஞாபகப்படுத்துச்சு. அதுவும் இது மியூசிக் மட்டும் இல்லை, பாப்ரிக்காவில் அதோடைய ட்ரீம் சீக்வன்ஸு ப்ளஸ் வந்து சிஜி ப்ளஸ் மியூசிக் வந்து ஒரு ஏதோ சம்மந்தமே இல்லாத போன மாதிரி இருந்தது. பட் அது ஒரு ஃப்ளேவராகவே தனியாக மாறுச்சு. அப்புறம் இதெல்லாம் முதன்மையான காரணங்களாக சொல்லலாம். எனக்கு இது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் தான் அந்த போஸ்ட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த கேரக்டரை பார்த்தோன்னே எனக்கு க்ரேஸியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. இப்படி நான் ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போது அனிமினாலே நார்மலாக கிளியராக இருக்கும். இது இன்னும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக ஒரு டீமன் ஸ்லேயர் பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் வந்து இது இருந்தது. இது இன்னொரு காரணமும் இருக்குது நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு. நம்ம மேக்ஸிமம் வந்து அனிமினா ஒரு பையன் இருப்பான், பையனை பேஸ் பண்ணி தானே ஸ்டோரி இருக்கும். சரி, இது ஃபீமேல் லீடுனோடனே வந்து எனக்கு ஓகே நம்ம அவங்க வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அனிமியில் எப்போவுமே ரொம்ப லைட்டாக ஒரு சில விஷயத்தை விட்டுறவே மாட்டாங்க. அது என்ன இடத்துல அது டெப்த்தாக போவாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் நம்ம அப்படி ஒரு ஃபன்னாக போகாமல் அது ஆரம்பிச்சிச்சு பாரு இந்த ஸ்டோரி. ரொம்ப ஹெவியாக ரொம்ப சூப்பராக நீங்கள், ஆனால் அது போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக போகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடலாம். இந்த இது ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்குமான அனிமி கிடையாது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கீங்க, முக்கியமாக சூசைட் பண்ணுற தாட் இருந்ததுன்னா இந்த அனிமியை நீங்கள் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னன்னா ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது விஷுவலாக ஸ்டன்னிங்காக சூப்பராக கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்போவுமே கதைக்குள்ள ஆழமாக நடந்துட்டு இருக்க டிஸ்கஷன் வந்து இந்த ஐடென்டிட்டி பற்றி, இந்த சூசைட் பற்றி, டிப்ரெஷன் பற்றி, அதை பற்றி மட்டுமே ரிலேட் ஆகிற விஷயங்கள் எல்லாம் கதையை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அது திருப்பி அந்த அதிகமாக அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறனால அதுக்கு தூண்டக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் கதையோடைய முடிவும் கொஞ்சம் சரியாக இல்லை. இப்போ அந்த டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு ஒழுங்கான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தான்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இது பாருங்க கண்டிப்பாக. என்னன்னா அவங்களாம் பாருங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு அனிமியை பார்க்க வேண்டாம்னு சொல்ல வச்சு அந்த மாதிரி கதையை பண்ணிட்டாங்க. நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னா, ஐயோட்டோ இவ தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் இந்த ஸ்டோரியோட. ரொம்ப சூப்பராக இருப்பா. ஓகே, எனக்கு பர்சனலாகவே அவளை பிடிச்சிருந்தது. ஸோ அவளுக்கு வந்து ஒரு பூச்சி வந்து பேசுது. ஸோ இங்கே போ ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு எக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஓகேவா, அந்த எக்கு வந்து என்னென்னா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் அவளை கூட்டிகிட்டு போகுது. அந்த எக்கை பிரேக் பண்ண தலைமாட்டில் வச்சு கொடுத்தா கனவுல அந்த எக்கு வருது. எக்கு யாரோ டைரக்ட் பண்ணுறாங்க அவளை, அந்த முட்டையை உடங்கிறாங்க, தூக்கி போட்டு உடைக்கிறா. உடைச்சா அதுலேருந்து ஒரு பொண்ணு வரா, யாரோ ஒரு பெண் கதாபாத்திரங்கள் தான் வருது. அப்புறம் அதை கொல்றதுக்கு சில தவி சில கதாபாத்திரங்கள் வருது. மான்ஸ்டர்ஸ், சிஜிஐ மான்ஸ்டர்ஸ், அதான் சீனோ மான்ஸ்டர்ஸ். இப்போ என்னன்னா, இப்போ இவரோட ஸ்டோரி சொல்லிடுவோமே. இப்போ வந்து ஐயோட்டோ வந்து எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா, அவளுக்கு வந்து ஹெட்டரோக்ரோமிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. சில பூனைகள்லாம் பார்ப்போம்ல, ஒரு கண்ணு ப்ளூ ஒரு கண்ணு எல்லோவா இருக்கும்ல, அந்த மாதிரி அவளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இல்ல அது எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கவே, இப்போ அது ஜப்பான்ல காமனாவே இப்படி ஒன்று இருக்கும். அவங்களுக்கு ஈக்குவல் மீன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கவங்களும் அங்கே காமனாகவே புள்ளி பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அந்த பொண்ணுக்கு அது இருக்கனால நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது ரியல் வேர்ல்ட்லேயே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ரியல் வேர்ல்டில் அந்த கண்ணு பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கனால அங்கே இருக்க ஸ்கூல் பசங்க எல்லாமே வந்து அவளை வந்து புள்ளி பண்ணுறாங்க. ஸோ அதனால ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா, ஒரு டிப்ரெஷன் இருக்குது. அவள் எப்போவுமே வந்து அந்த ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டு முடிய இப்படி விட்டுட்டு அப்படிதான் இருக்கா. ஸோ ஆனால் அப்போ கூட ஸ்கூல் போகிறத ஸ்டாப் பண்ணல, ஸ்கூல் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் மாத்துற மாதிரி தான் ஒரு பொண்ணு வரா, கொயிட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தி வரா. அவள் வேற இதுலேருந்து இங்கே வரா, வேற கிளாஸ்லேருந்து இங்கே வரா. ஸோ இவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவள் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறா, நீ ரொம்ப அழகா இருக்குன்ட்டு. இப்போ இவளுக்கே அந்த இது இருக்காது, நம்ம அந்தளவுக்கு அழகா இருக்க மட்டும் தோணாது. பட் அவள் சொன்னதுக்கு அப்புறமா இவ வந்து பேசிட்டு இருக்கல பத்தியா, அந்த கொடையெல்லாம் வச்சுட்டு வந்துருவா. ஏன்னா அந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லைல்ல, அது ஒரு மாதிரி வந்துருவா. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவள் ரொம்ப ஹம்புலா பேசிட்டு இருப்பா. அவளோட ரூமே சூப்பரா இருக்கும். அதில் உட்காந்துட்டு அப்படியே படுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறா. இந்த தாட்டெல்லாம் மாறுது. ஓகேவா. பட் அது எல்லாமே ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் தான். ஒரு பாயிண்ட்ல வந்து அவள் ஃப்ரெண்டு கொயிட்டோ வந்து சூசைட் பண்ணிக்கிறா. ஸோ இதில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறா. அதனால ஸ்கூலுக்கு போகிறதே நிறுத்தியாச்சு. ஸோ 14 வயசு பொண்ணுவ ஸ்கூலுக்கு போகலை. ஸோ இவளுக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த ஒண்டர் எக் வேர்ல்டுக்குள்ளே அவள் போகிறான்.
அங்கே போனோடனே என்ன ஒரு பாசிட்டிவ் கிடைக்குதுன்னா, இப்போ அங்கே அந்த வேர்ல்டு எப்படி இப்போ இதில் வந்து ஒரு 4 பொண்ணுங்க வருவாங்க. ஓகேவா? அந்த 4 பொண்ணுங்களோட அந்த ஒண்டர் எக் வேர்ல்டு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆன ஒரு சில விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான வேர்ல்டாக தான் இருக்குது. இப்போ இவளுக்கு வந்து புள்ளி பண்ணாங்கல்ல, இப்போ போகிற வேர்ல்டுமே புள்ளி பண்ணுற ஒரு பொண்ணை சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதில் இப்போ போகிறப்ப கூட அந்த கண்ணு இல்லாதவங்கலாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, டெத்து நீ அந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ புள்ளி பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு ஒரு மான்ஸ்டர் வரும்ல, அவள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவள் காப்பாற்றுறதும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதை அவ்வளோ அஃபெக்ட் பண்ண வரதும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அது. ஆமாம், ஆக்சுவலி நிறைய இந்த முகம்லாம் பிளர் ஆகி வாயெல்லாம் பிளர் ஆகி அவங்க வந்து லைக் வில்லன்ஸ் தான் நினைக்கிறேன். அவள் புள்ளி பண்ணா அவளுக்கு வந்து ஹர்ட் ஆகுது, அதனால புள்ளி பண்ற புத்தகங்களை வராங்க. புள்ளி பண்றதுலேருந்து இவ காப்பாத்துறான். ஓகேவா? இப்போ இவளோட வெப்பன் வந்து பெண்ணா இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, அவ கையில ஒரு பெண் வச்சிருப்பா, அது வந்து ஆயுதமா மாறிடுது. நான் ஐ அம் ரியலி ஆங்கிரி அப்படின்னு போட்டா செமையா இருக்குண்ணா. ஸோ அதுலேயுமே அந்த நார்மல் பெண் கூட இல்லை, அந்த சூப்பராக இருக்குல்ல. முன்னாடி சின்ன வயசுல ஒரு கலருக்கும் ஒன்று எழுத்துன ஒரு கலர் வரும். அப்புறம் அந்த எனக்கு முக்கியமாக பிடிச்சது வந்து சீனோ மான்ஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜம்ப் பண்ணி வரும். அதாவது இவளை ஹீரோ கேரக்டரை வந்து ஒன்றும் பண்ணாது. ஓகேவா? அந்த அந்த ஒண்டர் எக்குள்ள இருந்து வர கேரக்டர் தான் துரத்திட்டு போ. அப்போ ஸ்டாம்ப் அடிச்ச மாதிரி இந்த விஷுவல் வரும். இந்த செவத்துல எல்லாம் ரெட் கலர்ல ஏதோ கலரை செதற விட்ட மாதிரி, அது ஒரு மாதிரி வேற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஆக்சுவலி ரொம்ப மேஜிக்கலான ஒரு வேர்ல்டு மாதிரி ஃபீல் கொடுத்தது. ஆமாம், அது கரெக்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரியல் வேர்ல்டில் இருக்கப்போ வந்து நேச்சுரல் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகே, இப்போ அயோட்டோ வந்து நார்மலாக வீட்டில் இருக்கப்போ அதெல்லாம் அந்த மாதிரி கலராக இருக்கும். பட் ஒண்டர் எக்குள்ளே போகிறப்போ அந்த கலர் ஃபுல்லாகவே அந்த வாட்டர் பெயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான கலர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீ சொல்ல பற்றியா சீனோ ஈவல் வரப்போ அது ஜம்ப் பண்ணுறப்போ கூட அந்த நம்ம வாட்டர் கலர் வந்து ரெட் கலர் வாட்டர் கலர் திருச்சி அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா ஒண்டர் எக் வேர்ல்டுலையுமே அந்த 4 பொண்ணுங்களுக்குள்ள இருக்குது வரும். இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, அங்கே போயிட்டு அந்த பொண்ணை சேவ் பண்ணனால இவளோட ஃப்ரெண்ட் இருக்கால கொய்டோ, ஸோ கொய்டோட ஸ்டாச்சுலேருந்து கொஞ்சம் அந்த உயிர் வர்றதுக்கான அறிகுறி தெரியும். அப்போ வந்து இந்த மிஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா வந்துருவா. ஆமா, அதாவது இவளுக்கு ஒரு கில்ட் இருக்குல்ல, அவ இறந்து போயிட்டா அப்படின்றது, அது வந்து தீந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அந்த கேமை விளையாடுறாங்க. அது வந்து என்னன்னா, எனக்கு என்ன சூப்பராக ஷார்ட் பிடிச்சிருந்ததுன்னா, அவன் தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவான். இருக்கும்ல, அவள் வந்து அந்த ஸ்டாச்சுக்குள்ளே இருக்கப்போ அந்த கை அது மேலே இருக்க மாதிரி இருக்கும். அவள் கண்ணீர் தண்ணி வர்றப்போ நம்ம ஷார்ட் பார்க்கலையே, இல்லை நீ நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருந்தது. அந்த ஷார்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து அயோட்டோட ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காங்க, அதுக்கு பேருக்கும் தாங்க முடியல. ஓகே, இது வந்து ஆக்சுவலி இந்த ஒரு பொண்ணு மட்டுமே இப்படி காப்பாற்றிட்டு இருக்க மாட்டா, இவ்வளோ மாதிரி இன்னும் கூட ஒரு 3 பொண்ணுங்க வந்து இந்த எக்ஸ்குள்ள வந்து காப்பாற்றுற விஷயமும் நடக்கும். இப்போ நெய்ரோட ஸ்டோரி சொல்லு. நெய்ரு வந்து ஒரு அதிசயமான கேரக்டரு. முதல்ல சாதாரணமாக தெரியும் அவளை பார்க்கும்போது. பட் வந்து அவள் வந்து ஒரு பெரிய கம்பெனியோடைய ஓனராக இருப்பாள். அவள் அப்பா அம்மாலாம் அவளுக்கு இருக்க மாட்டாங்க, ஓனராக இருப்பா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருவா. ஆமாம், இன்டெலிஜென்ட்டாக இருப்பா, ஜீனியஸாக பேசுவா. லைக் ஆனால் லேட்டராக ஒரு சொதப்பலான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் பின்வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருப்பா. நான் இது நெய்ருவே நீ ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கேன். நெய்ரு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து அவள் நெய்ரோட கேரக்டரே வந்து ரிசர்வ்டாக தான் இருக்கு. அவளை சீக்கிரம் பேச மாட்டான் ஒருத்தவங்களோட. இப்போ வந்து அவளுமே இந்த ஒண்டர் எக் பர்ச்சேஸ் பண்ண வர்றப்போ தான் அயோட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ இவ தான் அவள்கிட்ட போய் பேசினோடனே அது பிரேக் ஆகுது. அவள் லோன்லினஸாக இருந்தது பிரேக் ஆகுது அவளுக்கு. இவன்கிட்ட பேசுகிறா, ஃபர்ஸ்ட் அந்த ஜூஸ் கொடுத்துட்டு மோந்து பார்த்துக்க சொல்ல, ஸ்மெல் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அவள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து அவள் வர்றா. ஸோ அவளுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து அவளோட தங்கச்சி வந்து இவளை பின்னாடி குத்திட்டு போய் இறந்துடுறா. ஆமாம், ஓகேவா? அப்போ இறந்துடுறா. இவ ஏன் குத்துனா ஏன் இறந்தான்ட்டு அவளுக்கு தெரியல. ஸோ ஓகே, இவளோட வேர்ல்டு வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னா, இவ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கார்பரேட் சம்மந்தப்பட்டமான வேர்ல்டாக தான் இவளுக்கு இருக்கும். எப்படி அயோட்டோவுக்கு வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, புல்லிங் சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, இவளுக்கு வர்றது வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த மாதிரி வேர்ல்டு வந்து இவளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இவளுமே தங்கச்சி திரும்ப வந்துடலாங்கிறதுக்காக அது ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ விளாண்டுட்டு இருப்பா. அதுக்கடுத்து தான் ரொம்ப ஜாலியான ஃபன்னான கேரக்டர் வந்து ரைக்கா. ஸோ ரைக்கா வரா. ஸோ ரைக்கா வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலாக இருப்பா. அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா, ஒரு அவளுடைய ஃபேனு கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பா. ஒரு கட்டத்தில் ஃபேன் ரொம்ப டைகார்ட் ஃபேன் இல்லை அவள். ஆமாம், பயங்கரமான ஃபேனு. அவளை வந்துட்டு கை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பா. ஆமாம், ஆனால் அவள் வந்து லைக் திருடுறா, நிறைய சாப்பிட்றா, கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றா. ஏதோ அவளை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டு. ஏன்னா எப்படின்னா, இப்போ வந்து அவள் திருடுறது வந்து பாத்துருவா ஒரு நாள். இப்போ இவளுக்கு வந்து என்னன்னா, அந்த திருடுறத வச்சுதான் இங்க வந்துகிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். பட் அவ வந்து சாப்பிட்றத வந்து இவன் ஏன் சொல்லுவானா, ஒரு கோவத்துல சொல்றா. ஆமா,
மத்தபடி வந்து சாப்பிடுறது வந்து இவளுக்கு ரேகாவுக்கு வந்து ஒரு பர்சன் அப்படி அப்பீரன்ஸ்ல இவளுக்கு பர்சனல்லாம் கோவம் கிடையாது. சும்மா ஒரு வாய் வாய் வார்த்தையா வார்த்தையா நீ என்ன இவ்வளவு குண்டா இருக்க, நீ அவள் திருடிட்டு வர இந்த கோவத்தை வேற வார்த்தையில இருக்கனால திட்டிடுறா. அதனால அவ பட்டுன்னு கிடந்து செத்து போயிருவா. அந்த கில்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இவ அந்த ஒண்டர் எக் விஷயத்தை எடுத்துப்பா. ரேகா வந்து நான் அவளை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அவளோட வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்னா, அவரு இது இவ ஒரு மாடலா வச்சு இவ்வளோ ஃபேன்ஸா வர்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேரை காப்பாற்றுங்க பார்த்துருக்கேன். மெமிகோ கரெக்டாக தெரியல, 2 பேர் மெமிகோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வரும். ஸோ அவங்க 2 பேருமே இவளோட இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, இவ வந்து திருடுனால அவங்க பிரச்சனை என்ன இருக்குன்னா சுகர் டாடியா இருக்கும். ஓகேவா, பட் எல்லாருக்கும் தெரியும் என்னன்ட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அவங்க ஆனால் கில்ட்டா இருக்க மாட்டாங்க. பட் இவ்வளோ ஃபேன்ஸா இருக்க மாதிரி இருக்கவங்கள தான் அவன் காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து டெத் ஆனவங்கள. அவரோட வெப்பன் வந்து ஒரு ரேசரு. ஓகே, அதுவும் இருக்கும். அதை வச்சு தான் அவள் கையெல்லாம் வேற கிழிச்சுப்பான். ஓகேவா, இவளுக்கு வந்து இது வந்து அவளோட ஒண்டர் எக் வேர்ல்டில் இருக்க ஒன்று. ரியல் வேர்ல்டில் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ எப்படி ரியல் வேர்ல்டில் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க அப்பா யாருன்னு அவளுக்கு தெரியாது. அவங்க அம்மா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்னா சொல்லலாம். அவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திக்கிட்டே இருக்காங்க, அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஓகே, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அது வந்து என்னன்னா, இது யார் உங்க அப்பானா தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல, 4 ஃபோட்டோ இவனா இருக்கலாம் இல்ல இவனா இருக்கலாம் அப்படின்னு காட்டினா அவ ரொம்ப ட்ரமடைஸ் ஆயிருவா. ஏன்னா அது அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது பல வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா தெரிஞ்சுக்கிறனால இந்த பேர் உனக்கு 4 சாய்ஸ் கொடுக்குறேன், யாராவது இருக்கலான்ட்டு இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லியிருப்பா. எனக்கு அவளோட அப்பீரியன்ஸே ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு வந்து பிங்க் கலரா போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா வரும். அவங்க அப்பா எந்த அளவுக்கு அவளை பிடிக்கும்னா, அவங்க அப்பா வந்து ஒன்று சொல்லியிருப்பாராம், அழகான பொண்ணுங்களுக்கு வந்து வேலட் தேவை கிடையாது எங்க போனாலும் அப்படிங்கிறது. அதனால வந்து அவ வேலட்ல எடுக்க மாட்டா, ஜாலியா போயிட்டு இருப்பா, சொல்லிக்கிட்டே இருப்பா எப்பவுமே அழகான பொண்ணுங்களுக்கு வந்து வேலட் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இவளுக்கு ரியல் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படி நம்ம அயோட்டோவுக்கு வந்து ரியல் லைஃப்ல வந்து ஸ்கூல் போகாம டிப்ரெஷனா சுத்திட்டு இருக்கா, அங்க ஒரு வேர்ல்டுக்குள்ள ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் இன்னொரு கேரக்டர் வந்து வரா, மோமோ. ஸோ மோய் வந்து ஆக்சுவலி அது ஒரு பொண்ணு, பட் வந்து ஒரு பையன் மாதிரி அவள் ட்ரெஸ் பண்ணியிருக்கா. டிரான்ஸ் வெஸ்டைட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு உடை மட்டுமே வேற ஒரு ஜெண்டர் மாதிரி மாட்டிக்கிறதுல ஆர்வம் இருக்குது. மற்றபடி எந்த லெவல்லையும் அவங்களுக்கு மைண்ட் அந்த மாதிரி இருக்குது. இந்த இதுக்கு நான் வந்து எட்வுட் அப்படின்னு ஒரு படம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அது கிளியர் கட்டாக இருக்குது இது என்ன அப்படின்றது. அது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவளுக்கு என்ன பின்னணி கதை இருக்கும்னா, ஒரு பொண்ணு ஆக்சுவலி இப்படி பாய் மாதிரி ஹேர் கட் வச்சுட்டு ட்ரெஸ் போட்டுருக்கிறதெல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு, பழகுறா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து அவளை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ தள்ளி விட்டு போயிடுறா, எனக்கு அந்த தாட் இல்லை அப்படின்னு போயிடுறான். அது வந்து அவளை சூசைட் பண்ண வச்சிருது. அவள் வந்து ப்ளீஸ் டச் மீ அப்படின்பா. ஓகே, ஆக்சுவலாக வந்து அவள் லவ் பண்ணிடுறா. இவ அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஸோ அதனால இக்னோர் பண்ணுறப்போ அவள்கிட்ட தேர இவ ஒரு கில்ட்டில் இருந்துகிட்டு இருக்கா. இப்போ இவளோட வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, யார் அப்யூஸ் பண்ணுற மாதிரியானவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்லேருந்து சேவ் பண்ணுற மாதிரி இவளோட ஒண்டர் எக் வேர்ல்டு வந்து கிரியேட் ஆகும். அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இவளோட சண்டை போட்டுட்டு இருப்பாள் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு. என்னன்னா, அப்போ வரைக்கும் நான் பொண்ணுன்னு நினைக்கல, பையன் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன என்னை டச் பண்ணா நீ போயிடுவா தானே, அந்த மான்ஸ்டர் வந்து சொல்லுவோம், சொல்லிட்டு போட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு போக வந்துருக்கீங்க, என்னை டச் தானே பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அப்போ எப்படின்னா, டே இது ரொம்ப டார்க்காக போகிற மாதிரி இருக்கு அப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ட்ரிக்காக யூஸ் பண்ணி கில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கவே. ஸோ அப்படி இருக்கும். அப்போ என்னன்னா, அவள் அந்த மாதிரி யார் பாதிக்கப்பட்ட ஒரு டீச்சர் வந்து என்ன, ஒரு பையன், அது என்னன்னா ஒரு பையன் பொண்ணு மாதிரி இருப்பான், சாரி பொண்ணு அவளும் பையன் மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை வந்து ரேப் பண்ணிட்டு டீச்சர் வந்து அவனுக்கு உண்மையிலே அவன் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான், நான் வந்து பையன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டான். அதை வந்து சொல்ல ஒரு நல்ல டீச்சர்னு நம்பி சொல்ல போகும்போது அவன் வந்து ரேப் பண்ணிடுறான். இதான் நடக்குது. இவங்க 2 பேரும் கடைசியில் அவளை பழி வாங்கி அந்த காப்பாற்றிட்டு 2 பேரும் உட்காந்து பேசும்போது அந்த வேரியேஷன் தெரியும், நல்லா தெரியும். இப்போ என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு கில்ட் இருக்கு, அந்த இதுலேருந்து வெளில வரணும், டிப்ரெஷன் இருக்கு, ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அவங்க டெத் ஆனவங்கலாம், அவங்கள திரும்ப கொண்டு வரதுக்கு இந்த ஒரு கேம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதை ப்ளே பண்ணுறாங்க. இதே டயத்தில் ரியல் வேர்ல்ட்லேயே அவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ அயோட்டோ இருக்குல்ல, ஆக்சுவலாக அயோட்டோ வந்து ரியலாக சாவாக்கியை லவ் பண்ணுறான். ஸோ அந்த சாவாக்கி யாருன்னா அவர் தான் டீச்சரு. அந்த டீச்சரும் இவரோட ஃப்ரெண்டு கொயோட்டோவும் தற்கொலை பண்ணிக்கிட்டவர்கள் இல்லையா. ஸோ வந்து அந்த அவன் தற்கொலைக்கும் இவரோட ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்ற மாதிரி ஒரு பொருளையும் கிளம்பிட்டு இருக்கு. இவ்வளோ அதான் நினைக்கிறா. இன்னொன்று வந்து அதுக்கு இந்த மோமோ இருக்கால, மோமோயோட அங்கிள் தான் சாவாக்கி. ஓகேவா, அவன் வந்து எங்கள் அங்கிளை காரணம் சொல்கிறியான்னு சொல்லிட்டு போவா. ஓகேவா, இவளுக்கு இருக்கு. ஆனால் இவளோட அடிமனசில் அது கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் அடிமனசில் இவ வந்து அந்த டீச்சரை லவ் பண்ணுறான்.
இவளுக்கு வந்து அந்த லவ் இருக்கு. ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அதே தான் நம்ம அந்த நெய்ருக்கு வந்து சிஓவா இருக்கா. அவளோட லோன்லினஸும் அயோட்டாவனால பிரேக் ஆகுது. ரெய்காவுக்கும் ஒரு டீம் கிடைக்கிது. அவங்க எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ இது இப்படியே போயிட்டு அது திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருந்தா, அதை கரெக்டாக பெட்டராக முடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அனிமே. ஆமாம். மற்றபடி அது எங்கே சொதப்புனாங்க அப்படின்னா, இப்போ கொய்ட்டோ வந்து ஏன் சூசைட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பதில் இல்லை. அது இல்லாமல் இருக்குது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய கலர் தியரிலாம் கூட பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, கொய்ட்டோ இருக்கல, அவளோட ஐ வந்து கிரீன் கலராக இருக்கும். ஸோ அந்த அதான் இங்கிலீஷில் க்ரீன் ஐடு அப்படின்னு சொன்னாலே வந்து பொறாமையை குறிக்கிறதா சொல்லுவாங்க. அது சில படத்தில் கூட பிளாக் ஸ்வான் ஒரு படத்தில் பச்சை கலர் லைட்டிங்கில் இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்ப்பா, அவங்க பொண்ணை பார்த்து வந்து பொறாமப்படுவாங்க. அதுக்கு அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் இருக்கும். அது வந்து எனக்கு அது ஓகே. அவங்க அந்த தியரியாக இருக்குது, அது ரியலாக அதான் மீன் பண்ணாங்களா இல்லை தியரியாக இருந்தது. ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவள் வந்து அயோட்டோ வந்து அழகாக இருக்குன்னு சொல்கிறா, மென்ஷன் பண்ணுறா. ப்ளஸ் அவளுக்கு வந்து இவளுக்கு ஓகே நம்மளோட இந்த டீச்சருக்கு வந்து இவளை பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பொறாம இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இவளை தான் வரைகிறாரு. ஓகேவா? அதை இவன் மூலமாக தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிசப்ஷன் போகிறது இதெல்லாம் சரி ஓகே அவளுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறப்போ அவளுக்கு வந்து அந்த பொறாம இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ எல்லாருமே ஒரு கில்ட்டில் ஒரு டிப்ரெஷனில் இந்த ஒரு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கிறப்போ அதுலேருந்து எப்படி வெளில வர்றாங்க, என்ன பெட்டர் சொல்யூஷன்னு சொல்லாமல் இவங்க என்ன பண்ணி வச்சிட்டாங்கன்னா, அந்த ஒண்டருக்கு வேர்ல்டே வந்து ஒரு கேம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம். ஓகேவா? அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து அது 2 பேர் அக்கா உராக்கா அவங்க 2 பேர் தான் கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. அவங்களோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவனுக்கு ஒன்று பண்ணுவானுங்க பாரு, ஏஐ வச்சுட்டு ஒரு 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 பொண்ணை உருவாக்குங்க. தங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உருவாக்குவாங்க. அது வந்து போக போக அதில் அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்க போகுதுன்னு ஒன்று. இந்த பொண்ணு வந்து அதை இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் கொண்டுடும். அதை ஜெலஸ் ஆகிடும். என்னன்னா, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பையனா பொண்ணான்னு கேட்பான். பொண்ணு பிறக்க பொண்ணுங்கிறப்ப தான் இன்னும் இதாகும். ஓகே இன்னும் நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாயிருமோன்னு சொல்லிட்டு அவள் வந்து கில் பண்ணிவிடுவான். அவள் ஃப்ரில் அவள் பேர். ஸோ இது வந்து நான் அந்த பொண்ணு மேலே வந்து நீ ஆன்டாகனிஸ்டாக சொல்லவே முடியாது. நீ வந்து ஒரு ஏஐக்கு நீ எமோஷனலை கொடுத்து செக் பண்ணுற, அப்படிதான் நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ அது அப்படி தானே நடக்கும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுறான்னா, இதுக்கு இவ தான் காரணம்னு சொல்லிட்டு அவளை கொண்டு அதை ஷட் டவுன் பண்ணாலாவது பரவாயில்ல, தூக்கி ஒரு இடத்துல உள்ளே போட்டு ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவான். கடுப்பாக இருக்கும். அது வந்து இப்போ இவங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கும், குழந்தை வளரும். அது வந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்க. இது எப்படி தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லையா, பாசிட்டிவாக தானே பேசினான்னு திருப்பியும் உராக்காவே யாரையா நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கிறேன்ல அவரை சொல்லுவோம். அந்த பொண்ணு அதெல்லாம் கிடையாது நீ புரிஞ்சுப்பா போன்னு சொன்னோடனே அன்னைக்கு நைட்டே அவனுக்கு வந்து அவள் பண்ணுவாள் அந்த ஃப்ரில் வந்து அப்படின்னு சவுண்ட் விடுவான். அந்த இது வந்து இவளுக்கு இருக்கும். ஸோ சூசைட் பண்ணணும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்ப்பான். அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரில் என்ன பண்ணியிருக்குன்னா, திரும்ப நீங்கள் க்ளோஸ் ஆகிறீங்கள, அவளுக்கு அந்த பொறாமையில் வந்து இதே சூசைட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவா. திரும்ப ஃபுல்லாக டிசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மலையை கொண்டு போய் எரிச்சிடுவான்னு நினைக்கிறாங்க. அந்த இதெல்லாம் எரிச்சு அது பண்ணிவிடுவான். ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு 3 கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்குன்ற மாதிரி வரும். அதுதான் ஆக்சுவலி கடைசியில் மிகப்பெரிய இந்த சீரீஸில் மிகப்பெரிய சொதப்பல். அதுதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் முடியலை, டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி வர்றது வந்து இதுதான் பண்ணியிருக்கும். அதனால ஒத்துக்க முடியல, எப்படி அவளை வந்து இன்னும் வில்லன் ஆக்கிட்டே இருக்காங்கன்றது வந்து வில்லனே கிடையாது. நார்மலாக வந்து இவனுங்க 2 பேரும் தான் வரல. சும்மா அந்த பொண்ணை முன்னாடி வில்லன் வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த ஸ்டாச்சுக்குள்ளேருந்து வர்றது இவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காது. ஆமா, அது ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது எனக்கு என்ன நிறைய குழப்பங்கள் வேற இருக்குது இல்லை. இது வந்து இது ரியாலிட்டி. இவங்க அந்த ஏஐ கிரியேட் பண்றதுலாம் ரியாலிட்டி. இப்போ அந்த ஏஐ கிரியேட் பண்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, 3 பேர் டாட்டு அப்படி இன்னும் 2 பேர் வரும். அதை கிரியேட் பண்ணி இந்த கனவுல ஒண்டரைக்குள்ள அனுப்புறான். அது வந்து எப்படி அது ஏஐக்குள்ளே அனுப்புறது, அது எப்படி இந்த 2 பேரை தாண்டி அந்த இதுக்குள்ளே வரும், ஒண்டரெக் வேர்ல்டுக்குள்ளே வரும்ன்றது எனக்கு புரியவே இல்லை. அது ஒழுங்காக லாஜிக் இருக்காது. ரெண்டாவது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துருச்சுன்னா, இன்செப்ஷன் இருக்கும் இல்லையா, இன்செப்ஷனில் வந்து கனவுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். அதில் லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு கில்ட் என்னன்னா, தன்னுடைய ஒய்ஃப் இறந்ததுக்கு காரணம் வந்து தான்தான்ற கில்ட் இருக்கிறதுனால கனவுல சொதப்பலான இடத்துலலாம் அவங்க ஒய்ஃப் வந்து குழப்பம் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி
ஃப்ரில்லோடைய இந்த கதாபாத்திரங்கள் உள்ள நுழைஞ்சு அந்த இது பண்ணுதா அப்படின்னா அதுக்கு இவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். 2 பேரும் பொறுப்பேற்றுக்காம இது அப்படிதான் நடக்கும்னு உட்காந்துருக்கணும். எனக்கு இவங்க பயங்கரமான வில்லனா தெரியுறாங்க. அவ வந்து ஒரு சமன் பண்றப்போ இல்ல வேண்டாம் ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த ஆளுக்கு ஒரு அனிமல் இருக்கும், அது வந்தா சாப்பிட்டுங்கிறது தெரிஞ்சுட்டு அவ பண்ண மாட்டா. ஆமா, ஆனா வந்து பண்ணியா நான் ரிலீஸ் பண்றேன் அவ பவர் எடுத்து இவர் ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. நான் தான் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவ் பண்றான். நீ சொன்ன மாதிரி 2 முடிவு இருக்கு. முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த அதாவது என்னன்னா இந்த கேமோடைய நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம்னா இந்த கேம் நடக்குது, இந்த கேம்குள்ள வந்து அவங்க பிரச்சனை சார்ந்த உலகத்துல இருந்து அதே பிரச்சனை உள்ளவங்கள காப்பாத்துறாங்க, ரைட்டு. இது வந்து அவங்களுக்கு கில்ட்ல இருந்து வெளியே வர வைக்குது, அந்த மாதிரி ஒரு தெரப்பி தான் இது அப்படின்னு முதல்ல நினைப்போம். ஆனா என்ன நடக்குதுன்னா இந்த தெரப்பிக்கு முன்னாடியே நம்ம அயோட்டோவுக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சிடும், பிரச்சனை வெளியே முடிஞ்சிடும். அந்த லைக் அவ கில்ட்ல எல்லாம் வெளியே வந்துடுவா. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி லாஸ்ட்ல திரும்ப அந்த எப்படி சொல்றது அந்த டீச்சர் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கும். சோ அத போயிட்டு சொல்லி அந்த டீச்சருமே இல்ல அவங்க அம்மாவோட தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். நான் உன்னை பொண்ணா பாக்குறேன் மகளா பாக்குறேன்ற மாதிரி தான் அவன் இருப்பான். ஆனா அந்த சீன் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு வரங்கிறப்போ அந்த கண்ணை அப்படி எடுத்துட்டு சொல்லுவா அந்த இதை, ஓகே எனக்கு அது பிரச்சனை இல்லை இனிமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன அந்த ஐயோ வச்சு தானே புள்ளி பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து அவளோட போட்டோவா நீங்க எப்பா இல்ல இது உங்க அம்மா போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கானது டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஆனா அவளோட ஃபைனல்ல வர மான்ஸ்டர் வந்து இந்த டீச்சரை வச்சிருப்பானுங்க. ஆமா, இதுல இன்னொரு குழப்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கேம்னு கூட நினைக்க மாட்டோம். நிஜமா இதே கில்ட்டோட இறந்தவங்களை வந்து இவங்க காப்பாத்துறாங்க, அவங்களுக்கு மனசமைதி கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்களே கேம்ல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். அவங்க பொய், இவங்க ஆடுற கேம் இவங்களுக்கும் ரிலீஃப் கொடுக்கல, அது நிஜமா இறந்து கில்ட்ல செத்து போன அவங்களுக்கும் ரிலீஃப் கொடுக்கல. ஆக்சுவலி இன்னொரு குழப்பம் என்னன்னா அவங்க நிஜமால இருந்தாங்க தெரியாது. ஆமா, அது மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. சோ இப்ப நிறைய அப்படி இருந்தாலும் அதாவது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அப்புறம் எப்படி கரெக்டா அந்த டீச்சர் எங்க வராரு அது இவங்களுக்கு தெரியாது, அதான் தெரியல. அதுதான் அதுல கொஞ்சம் மேபி நான் வந்து அது ரியலா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம கரெக்டா சொல்லல அவங்க, அது இருந்தவங்க தான் இங்க வருவாங்க வந்திருக்கணும். சரி என்னோட கெஸ் ஒரு டார்க்கான ஒரு தியரி சொல்லட்டுமா? இது இதுக்கு முன்னாடி ஒண்டர் எக்ஸ் கொடுத்து அவங்க போட்டு தள்ளினவங்க தான். அவங்கள கொண்டு வந்து இவங்களை கேம் இப்போ இவங்க கதை கொண்டு இன்னொருத்தவங்களை கொடுத்து விளையாடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஒருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இல்லை தெரியலப்பா. சரி அதான் அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா லாஸ்ட் ஒரு 2-3 எபிசோட டோட்டலாக ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு சொதப்பி வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப டாப்ல இருந்திருக்க வேண்டிய அனிமே. ஆமாம், ஏன்னா லைக் இப்படியே இதுதான் கேம், இதெல்லாம் முடிஞ்சா கில்ட்டை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படி கரெக்டாக. இப்போ 4 பேர் 4 நண்பர்களும் வச்சிருக்க கூடாதுடா, பார்த்துக்க மாட்டாங்கன்னு இருந்தாலாவது அப்பா நல்ல மைண்டுக்கு ஒரு ப்ளசண்டான அனிமின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப டார்க் ஆக்கிடுச்சு. கடைசியில் வந்த இந்த கண்ணில் இருக்க கில்ட்டெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டால, லாஸ்ட் இந்த கண்ணு வந்து போகிற மாதிரி தான் காட்டியிருப்பான். அப்புறம் இவன் ஏற்கனவே அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுல ஏற்கனவே எடுத்த முடிவு திருப்பி வந்து அது சொல்லுவா. ஸ்பெஷல் எபிசோட்னு ஒன்று வச்சு என்ன பண்ணிட்டானுங்க, நெய்ரு இருக்கார்ல அவளே ஒரு ஏஐ கேரக்டர் அப்படின்னு அதை இது பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அவள் கால் பண்ணுறப்போ நெய்ரு கால் பண்ணுறப்போ மொபைலை த்ரோ பண்ணிட்டு வந்துடுவா, த்ரோ பண்ணிட்டு உங்கள் அம்மாட்டே வந்துடுவா. நீ எதுக்கு ஸ்பெஷல் எபிசோட்னு திரும்ப வச்ச? அது எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பராக வந்திருக்க வேண்டிய அனிமியை கெடுத்துட்டாங்க. அந்த சொல்லுவானுங்கள்ல பேட் எண்டிங் அனிமின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா இது கண்டிப்பாக டாப் 5ல வந்துடும். அது ஏன்னா நம்ம நிறைய அனிமி பார்த்தது இல்லைங்கிறனால இதை நான் டாப் 5க்குள்ளே வைக்கிறேன், இல்லைன்னா ஃபஸ்ட்டுன்னு கூட சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பட் நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த மாதிரி தாட் இருக்காங்க. 5 எபிசோட் பாருங்கள், அவ்வளோதான். 5-8 வரைக்கும் வரும்டா. ஆமாம், 8 வரைக்கும் பாருங்கள். 9 ரீகேப் வரும். ஸோ 10வது வந்து ஒன்றும் இல்லை, எப்போ அந்த அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமாம், நீங்கள் கதை எழுதிக்கங்க அதுக்கு அப்புறத்துல, அதுதான் பெட்டர். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், வேறு வேர்ல்டு கொடுக்கும். ஆமாம், நல்ல பொட்டென்ஷியல் நிறைய இருந்ததை ரொம்ப பாப்புலராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அனிமி வந்து இப்படி காலியானது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. 2021 மோஸ்ட்டு சூப்பரான ஒரு அனிமின்னு வந்திருக்கு சொல்லுவாங்க. பட் அதுலேயும் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை டபுள் இது மிக்ஸ் ஆகிருக்கும். பட் நான்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீ லாஸ்ட் இப்படி சொதப்பி வச்சிருக்கா போடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நான் ஆக்சுவலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு ஒரு மூவியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு மூவி பற்றி அனிமி மூவி தான். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அதை வேறு வியூவில் பேசலான் இருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.